ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம 12th இங்கிலீஷில் நம்ம நினச்ச மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றதுக்கான 5 டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங். ஸோ இது வந்து இப்போ நம்ம காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு வரக்கூடிய டாபிக் தான். ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டிப். ஸோ செகண்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பரில் 47th கொஸ்டினாக இருக்கக்கூடியது தான். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. ஸோ பி ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேசேஜை கொடுத்துருப்பாங்க. அந்த பேசேஜை கொடுத்து நமக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த 5 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசேஜுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியான ஒரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா பேராகிராஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஆன்சரையும் கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனா மட்டுமே நமக்கு 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றான். ஸோ இது வந்து நான் செகண்ட் டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேர்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். ஸோ 45th கொஸ்டினாக வரக்கூடியது தான் லெட்டர் ரைட்டிங். ஸோ ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு ஃபார்மல் கேட்பாங்க, இல்லைனா இன்ஃபார்மல் கேட்பாங்க. ஸோ ஃபார்மலில் உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா ஃப்ரம் டு போட்டு எழுதுறது. அதே இன்ஃபார்மல் அப்படின்னா டியர் போட்டு எழுதுறது தான் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலங்காலமாக படிச்சுட்டு வரக்கூடியது தான். ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய தேர்ட் டிப். ஸோ ஃபோர்த்தாக வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் ரைட்டிங். ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பரில் 41, 42 அண்ட் 43rd கொஸ்டினாக வரக்கூடியது தான் பேராகிராஃப் ரைட்டிங். ஸோ ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபை நல்லா படித்து வச்சிங்கனாவே நீங்களும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க். ஸோ 1 மார்க் நான் வந்து 5th வச்சுருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப லென்த்தான டாபிக் என்ன அப்படின்னா 1 மார்க் தான். 1 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா பிக்ஸ், சஃபிக்ஸு, அப்ரிவேஷன், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, கிளிப்டு வேர்ட்ஸு, பிளெண்டட் வேர்ட்ஸு, சிங்குலர் ப்ளூரல், பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ், சென்டென்ஸ் பேட்டர்ன், கொஸ்டின் டேக்ஸு, ப்ரிப்போஷன் பிளேஸு, பேசல் வேர்ட்ஸ் அப்படின்னு ரொம்பவே லென்த்தாக போகக்கூடிய டாபிக் தான் 1 மார்க். ஸோ இவ்வளோ லென்த்தாக இருக்கக்கூடிய டாப்பிக்கு நம்ம எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மார்க்கை வந்து 5th வச்சுருக்கேன். பட் 1 மார்க் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 20 மார்க்ஸை நீங்கள் கெயின் பண்ணிடலாம். இதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கான 5th டிப். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கான சைட் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பேராகிராஃப் படிக்க சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த பேராகிராஃப் படிச்சிங்களாவே நீங்கள் ஈஸியாக எக்ஸ்ட்ரா 6 மார்க் வாங்கலாம். எப்படி அப்படின்னா 2 மார்க் செக்ஷனில். ஸோ பேராகிராஃபில் இருக்கிறது தான் அப்படியே 2 மார்க்கில் இருக்கும், அண்ட் 2 மார்க்கில் இருக்கிறது தான் அப்படியே 5 மார்க், அதாவது பேராகிராஃப்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான சைட் மசாலா. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சைலம் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.